அனைவருக்கும் வணக்கம். இன்று மனசஞ்சலம் தீர்க்கும் துர்காதேவி வழிபாடு பற்றி தெரிந்து கொள்வோம். உலகிலேயே அதிக வலுவான ஆற்றலை சக்தி என்கிறோம். ஒரு காரியத்தில் இறங்குகிறோம், அதை எளிதில் செய்து முடிக்கலாம் என்று நம்பிக்கை உண்டாகிறது என்றால் அதை தருவது சக்தி. பாமரன் முதல் பண்டிதன் வரையிலும் அந்த ஆற்றலை பராசக்தி என்று போற்றிக் கொண்டாடுவார்கள். அப்படியான சக்தியை, துர்க்கையை நினைத்தாலே போதும், பயமும் சஞ்சலமும் விலகி ஓடும் என்கின்றன வேதங்களும் ஞான நூல்களும். ஆம், துர்க்கையை நினைத்து வணங்கினால் துன்பங்கள் விலகும். தரித்திரம், துக்கம், பயம் மூன்றையும் நம்மிடமிருந்து பிடுங்குவாள் அந்த அன்னை. உள்ளத்தை அச்சம் கொள்ள செய்யும் எவ்வித பிரச்சனையாக இருப்பினும் துர்க்கையை மனதார நினைத்தாலே போதும், துன்பங்கள் விலகும் என்பார்கள் பெரியோர்கள். தீராத கடன் பிரச்சனைகள், மனதை வாட்டும் பிணி பாதிப்புகள் போன்றவை விலக வேண்டுமா? மிக எளிய துர்க்கை வழிபாடு நல்ல தீர்வை தரும். அஷ்டமி தினத்தில் துர்க்கைக்கு அரளி, ரோஜா, செந்தாமரை, செம்பருத்தி போன்ற சிவப்பு புஷ்பங்கள் கொண்டு துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்யலாம். சிவப்பு வஸ்திரத்தை சமர்ப்பித்து வழிபடலாம். இதனால் வாழ்வில் சோதனைகள் நீங்கி சந்தோஷம் நிலைக்கும். துர்காதேவிக்கு மிக பிடித்த புஷ்பம் நீலோத்பலம். இது எல்லா புஷ்பங்களையும் விட 100 மடங்கு உயர்ந்தது. ராகுகால வேளையில் துர்காதேவியை மனதில் தியானித்து நெய்தீபம் ஏற்றி வைத்து நீலோத்பவ மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உயிர்களின் துக்கங்களை போக்குபவளே துர்காதேவி. எவ்வித பிரச்சனைகள் வந்தாலும் தேவியின் பாத கமலங்களை பணிவது ஒன்றே அதற்கு பரிகாரம் ஆகும். மிக சிறிய விஷயத்திலிருந்து பெரிய பதவியை அடைய முயலும் விஷயம் வரை நினைத்தது நடக்க வேண்டுமானால் துர்கா மாதாவின் திருவடி நிழலை பிரார்த்திக்க வேண்டும். துர்க்கையை 9 துர்க்கைகளாக பெயரிட்டு விளக்குகிறது மந்திர சாஸ்திரம். அவை குமாரி, திரிமூர்த்தி, கல்யாணி, ரோஹிணி, காளிகா, சண்டிகை, சாம்பிவை, துர்கா, சுபத்ரா. இந்த திருப்பெயர்களுடன் போற்றி சொல்லி தினமும் அன்னையை வணங்கினால் நினைத்த காரியம் நினைத்தபடி கைகூடும். ஓம் துர்காதேவி நமோஸ்துதே. நன்றி. வாழ்க வளமுடன்.